வாழ்க்கையில் உங்களுடைய தீர்மானம். தேவன் எங்கே இருக்கிறார்? தேவன் இல்லை. அது மதிகேடுன்னு சொல்கிற வார்த்தை, அது அடுத்த விஷயம். வாழ்க்கை தேவன் இருக்கிறாரா? நேற்று இருந்தார், இன்றைக்கு இருக்கிறாரா? திரும்ப சொல்கிறேன், உண்மை இல்லாத இடத்தில் தேவன் இருப்பதில்லை. பரிசுத்தம் இல்லாத இடத்தில் தேவன் இருப்பதில்லை. நீதி இல்லாத இடத்தில் தேவன் இருப்பதில்லை. நீதியாக தான் இருக்கிறீங்களா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீதியாக இருக்கிறீங்களா? உங்கள் அதாவது பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு நீதியாக இருக்கிறீங்களா? உங்கள் மருமகளுக்கு நீதியாக இருக்கிறீங்களா? உங்கள் கணவருக்கு நீதியாக இருக்கிறீங்களா? உங்கள் மனைவிக்கு நீதியாக இருக்கிறீங்களா? எத்தனையோ குடும்பங்களில் கொடூரமான கணவர்கள், அதே வேளையில் மனைவிமார்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ கணவர்கள், பாதிக்கப்பட்ட கணவர்கள் உண்டு, வெளியே சொல்ல முடியாது. ஊமையின் கனவை சொல்ல முடியாது, சொன்னால் யாருக்கும் புரியாது. இரண்டு காரணம் என்னவென்றால், தேவன் இல்லாத இடத்துல அங்கே ஆண் இல்லை, பெண் இல்லை. அங்கே மனிதன் மிருக குணமுள்ளாய் மாறிவிடுகிறான். அவளும் மாறுகிறாள், இவனும் மாறுகிறான். எனவே தான் இன்றைய செய்தித்தாள்களே, கணவனை கொலை செய்த மனைவி அம்மிக்கல்லால், இதெல்லாம் எது தெரியுமா? they became wicked, they became crucial. காரணம் என்னவென்றால், there is no God. இன்னும் ஒரு சத்தியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேவன் அவர்களை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுப்புத்திரரை கண்ணோக்கினார். ஒரு 4 குறிப்புகளை இதில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் கண்ணோக்கும் தேவன். யாரை? தம்மை தேடுகிற மக்களை. இதனாலே அதே சங்கீதம் 14ஆம் சங்கீதம், அவர் மனுப்புத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். கவனியுங்கள், அந்த மனுப்புத்திரர் என்ற அந்த இடத்துல பலதரப்பட்ட மக்கள். ஆங்கிலத்தில் நான் பயன்படுத்துகிற வார்த்தை, ஒரு ஆங்கில எழுத்தை பயன்படுத்த விரும்புகிறேன், ஆர் ruined people. தன்னை கெடுத்து கொண்டவர்களையும் அவர் கண்ணோக்கி பார்க்கும் தேவன். யோசித்து பாருங்கள், தன்னை கெடுத்து கொண்டான், ஆனாலும் அவளை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். இதனாலே அவர் விசாரிக்கிற ஒரு தெய்வம். அவர் யாரெல்லாம் கண்ணோக்கி பார்க்கிறார்? God looks the people, the ruined people. இரண்டாவது கூட்டத்தை சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது கூட்டம் ரிடீமிங் பீப்புள். சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம், இதில் சொல்லப்பட்ட வார்த்தை, காட் லுக்கிங் ஃபார் ரிடீமிங் பீப்புள். யாரை கண்ணோக்கி பார்க்கிறார்? 33:13 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வானத்திலிருந்து எல்லா மனுப்புத்திரரையும் அவர் காண்கிறார். 33:13. அது மட்டுமல்ல, அதில் வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, தாம் வாசமாக இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கம்